இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டெம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் மாடிஃபிகேஷன். யூஸ்வலாக வந்து ஸ்டெம்மோட ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம் வந்து இந்த லீஃபு, ஃப்ரூட்டு, ஃப்ளாஷு எல்லாத்தையும் வந்து பேர் பண்ணி வச்சுருக்கிறது தான் என்ன அப்படின்னா அதோட முக்கியமான ஒர்க்கு. அந்த இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வாட்டரை வந்து அந்த வாட்டர் அண்ட் மினரல்ஸை வந்து ஜைலம் ஃப்ளோயம் கண்டக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அதை மற்ற பாடி பார்ட்ஸுக்கு, பிளான்ட்டோட பாடி பார்ட்ஸுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல முக்கியமான ரோல் யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டெம் இருக்குது. ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் சொல்லியாச்சு. இது இல்லாமல் ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், சில ஸ்டெம்ஸு சாஃப்டான ஸ்டெம்ஸாக இருக்கும், சில இதில் வந்து டார்க்காக ப்ரௌன் கலரில் மாதிரி இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலர் ஸ்டெம்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம நிறைய வந்து குளோரோபிளாஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக வந்து இட் டஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது அப்படின்றதும் ஸ்டெம்மோடைய ஃபங்க்ஷனாக வச்சுக்கலாம். அண்ட் இது இல்லாமல் நம்ம இதில் ஸ்டெம் பார்த்தோம்னா இதில் அந்த ஸ்டெம் எடுத்துக்கும். ஸ்டெம்மில் பார்த்தோம்னா நம்ம யூஸ்வலாக எடுத்துக்கிறதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சுகர் கேனே எடுத்துக்கும். சுகர் கேனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த மாதிரி நோட்ஸ் பார்க்கலாம். அண்ட் தென் நோட்ஸ் இப்போ இந்த ரெண்டு நோடுக்கு இடையில இந்த இன்டர்ஸ்பேஸ் பிட்வீன் டூ நோட்ஸ் இஸ் கால்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து இன்டர்நோட் சொல்லலாம். இந்த இன்டர்நோட்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டெம்மை எலாங்கேட் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இதில் முக்கியமாக இங்கே என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அந்த நோட்ஸ்லேருந்து என்ன ஆர்ஜினேட் ஆகும் அப்படின்னா சின்னதாக பட்டு நோட்ஸ் ஆர்ஜினேட் ஆகும். ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் எல்லா ஸ்டெம்ஸ்லையுமே இந்த பட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பட்டில் தான் என்ன பண்ணணும்னா அது அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ளாராவோ இல்லை ஸ்டெம்மாவோ இல்லை லீஃபாவோ என்ன பண்ணணும்னா இது மாடிஃபை ஆகும் அந்த பட்ஸ். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம்னா ப்ரிமார்டியம்னு சொல்லுவோம். ப்ரிமார்டியம் மீன்ஸ் ப்ரிகர்சர் ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னா இந்த பட்டு ஃபார்ம் பண்ணும். இந்த பட்லேருந்து அடுத்தடுத்து ஃபார்ம் ஆகும். இந்த பட்டை வந்து இங்கே எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெண்டு பட்டு சொல்லலாம். ஒன்று வந்து க்ளோவ் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த க்ளோவ்ன்றது என்ன அப்படின்னா அன்ஓப்பன்டு படி. க்ளோன்றது கிராம்பு. ஸோ இதில் இந்த பட்டு தான் என்ன அப்படின்னா அதை சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப கண்டென்ஸ்டான ஒரு ஸ்ட்ரக்சர், அன்ஓப்பன்டு ஃப்ளாரல் பட்டு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து க்ளோ சொல்கிறோம். இன்னொன்று வந்து கேபேஜ். கேபேஜ்ன்றது இருக்கிறதுலே வந்து ஒரு லார்ஜஸ்ட் பட்டுன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த கேபேஜ் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு நோட்ஸ்லேருந்து அப்படின்றது. அடுத்த நெக்ஸ்ட் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம் வந்து இதெல்லாம் இதோட ஃபங்க்ஷன்ஸ். இது இல்லாமல் சிலதுக்கு என்னன்னா மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கோம். மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ் பார்த்தா முக்கியமாக ஒரு 4 ஃபங்க்ஷன் பண்ணுது. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. சபேரியல், ஏரியல் அண்ட் தென் அண்டர்கோன் மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு 3 டைப் இருக்குது. இதில் உங்களுக்கு என்சைட்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 4 டைப்பாக பிரிச்சிடலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லலாம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் தென் செகண்ட் ஒன் ப்ரொடெக்ஷன், தேர்ட் ஒன் ஸ்டோரேஜ், ஃபோர்த் ஒன் இதுக்கெல்லாம் ஸ்டெம் எப்படி மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.